பொதுவாவே ஆன்லைன்ல நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். அத தாண்டி முக்கியமா பார்க்குறது என்னன்னா, அந்த ஃபீட்பேக் ஆர் கமெண்ட்ஸ். ஸோ அத பார்த்துட்டு தான் இத வாங்கலாமா, வேணாமான்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ பத்தி பார்க்கும்போதும், நீங்க இந்த வீடியோக்குள்ளாடி வந்திருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு ஹெல்த் இன்சூரன்ஸையும் ரிவ்யூ பண்றதுக்காக தான் நீங்க உள்ள வந்திருப்பீங்க. எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்க தான் வந்திருப்பீங்க. நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் குடுக்குறேன். இந்த வீடியோ முடியறதுக்குள்ளாடி, நீங்க ஏ டூ இசட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி எல்லாமே கத்துக்க போறீங்க. ஸோ நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எனக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் நெறைய கிளைம்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட கிளையண்ட்ஸ் நெறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயிலையும் உங்களுக்கு காமிக்க போறேன். இதுதான் என்னோட பெர்சனல் மெயில் ஐடி. ஸோ இதில தான் மெயினா கிளைம் ஆனதெல்லாம் ஸ்டார் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ நம்ம பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த கிளையண்டோட பேபிக்கு கிளைம் பண்ண அமௌண்ட் கிட்டத்தட்ட 21,000 ஃபுல்லி பெய்டு. ஓகேங்களா? இது என்னோட கிளையண்டோட அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்தப்ப கிளைம் பண்ணது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. ஆகஸ்ட் 10, 2025. ஸோ இந்த கிளைம் பார்த்தீங்கன்னா 77,000 அதுவும் கிளைம் ஆச்சு கம்ப்ளீட்லி. 3வது பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா நமக்கு கிளைம் ஆனது. டேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 4த் ஜூலை 2026 அண்ட் இது வந்து என்னோட கிளையண்டோட ஒய்ஃபோட ஆக்சிடென்ட் கிளைம். ஸோ கிட்டத்தட்ட 94,628 ரூபீஸ் கிளைம் ஆச்சு. ரூ. 1 கூட அவர் கையிலேருந்து பே பண்ணல. ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் நான் மாஸ்க் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா, என்னோட கிளையண்டோட பிரைவசி ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால தான் அத மாஸ்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டே நான் இந்த மெயில் அண்ட் இந்த எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, எல்லாராலயும் 100% கிளைம் எடுக்க முடியும். ஆனா, ஒரு சில தவறுகளால அது மிஸ் ஆகி கிளைம் ரிஜெக்ட் ஆகுறது, நெறைய கிளைம் ப்ராசஸ் டிலே ஆகுறது, நல்ல கேஷ் லெஸ்ஸா கிடைக்க வேண்டியது ரீஎம்பர்ஸ்மென்ட் ஆகுறது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் உள்ளாடி நீங்க டீப்பா போனீங்கன்னா, ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எப்படி ப்ராப்பரா எடுக்கிறதுங்கிறத இந்த வீடியோல நான் காமிக்க போறேன். இந்த வீடியோல ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தின ஓவரால் டேட்டா தான் இருக்க போது. உங்களுக்கான பிளான், உங்க ஏஜ பொறுத்து, உங்களோட ஃபேமிலிய பொறுத்து, உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன பொறுத்து நம்ம பேசணும்னா, கண்டிப்பா ஒன் டூ ஒன் லைவா தான் பேச முடியும். அதாவது Google மீட்டோ, இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஸ் மூலமாவோ நம்ம கான்டாக்ட் பண்ணி ஒரு லைவ் சேட் நம்ம பண்ணா மட்டும் தான், உங்களுக்கு ஏத்த பிளான்ஸ என்னால சஜெஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி என் கூட கனெக்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான Google ஃபார்ம் லிங்க குடுக்குறேன். ஸோ அத கிளிக் பண்ணி நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, டைரக்ட்டா நம்ம பேசிக்கலாம். இல்ல ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்க டிசிஷன நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ளாடி போயிரலாம். ஹவ் டு சூஸ் த ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரோட் மேப் மாரி தான். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டுங்கிற விஷயத்துக்கு உள்ளாடி போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எதனால ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிஜெக்ட் ஆகுது? ஸோ இதுல வந்து மேஜரா நம்ம சைட்ல ஒரு தப்பு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நோய்கள் இருந்திருக்கலாம். என்னைக்காவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கலாம். எல்லாமே நம்ம மறைச்சிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம்னா, ஃபியூச்சர்ல என்ன கிளைமா வேணா இருக்கட்டும். அந்த நீங்க மறைச்ச விஷயத்துக்கான கிளைமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக நீங்க கிளைம் பண்றதா இருக்கட்டும், இமிடியேட்டா கம்பெனி அத ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ இது எப்படி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியும்? நான் டிக்ளேர் பண்ணல. நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கிளைமுக்கு போறப்ப எப்படி என்னோட பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல்ல போறப்ப, கண்டிப்பா நம்மளோட பாஸ்ட் ஹிஸ்டரிய டாக்டர் கிட்ட சொல்லுவோம். ஸோ டாக்டர் வந்து கேட்பாங்க, "உங்களுக்கு சுகர் இருக்காப்பா? பிபி இருக்காப்பா?" அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல அங்கேயே செக் பண்ணாலே கண்டுபிடிச்சுருவாங்களே. ஸோ பாஸ்ட்டா எப்ப எத்தன வருஷமா இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குப்பா. ஒரு 1 இயர் முன்னாடியே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டேட்டாவ டாக்டர் அவங்களோட சார்ட்ல எழுதுவாங்க. ஸோ இந்த மேட்டர தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம கிளைமுக்கு சென்ட் பண்ணுவோம். இன்சூரன்ஸ் கம்பெனிலயும் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அத பார்த்து ரிவ்யூ பண்ணிட்டு, ஓகே இந்த ஆளு ஒரு விஷயத்த மறைச்சிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து இது ஒரு பக்காவான ரீசனா இருக்கு. நம்ம கிளைம ரிஜெக்ட் பண்ணிருவோம் அப்படின்னு இமிடியேட்டா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு கம்பெனி தான். நீங்க எந்த லிங்க்டின்னா போய் பார்த்தாலும் சரி, எந்த ஒரு ரிவ்யூ பார்க்குற விஷயத்துல போய் பார்த்தாலும் சரி, எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிய பத்தியும் நெகட்டிவான ஃபீட்பேக்க நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இதுக்கு மெனி ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அத லேட்டர் நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். பட் முக்கியமான ஒரு ரீசன் வந்து
இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டு லேட்டர் கம்பெனி கண்டுபிடிச்சு ரிஜெக்ட் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ அதனால தான் விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மேட்டரை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிபி சுகர்லாம் ஓகே ப்ரோ சொல்லிடலாம். ஒரு வேளை ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாலோ இல்லை கிட்னி ப்ராப்ளமாக இருந்தாலோ இல்லை ஒரு வேளை கேன்சரே இருந்தாலோ நான் சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவாங்க, கிளைம் கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி கிளைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏதாவது எக்ஸிஸ்டிங் டிசீஸ் ரொம்ப ஒஸ்டான டிசீஸ் இருந்துச்சுன்னா கம்பெனி கிளைம் கொடுக்க மாட்டான், ரிஜெக்ட் பண்ணிடும். அதாவது இன்சூரன்ஸே கொடுக்க மாட்டான், நம்ம இன்சூரன்ஸ் போடுறதுக்கு எலிஜிபிளே இல்லாமல் ஆயிரும். ஸோ அதனால் பெட்டர் எப்போவுமே ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எடுக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். வரும் முன் காப்பதே சிறந்தது. ஸோ இப்போ தான் மெயின் மேட்ருக்குள்ளாடியே போகிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் கவரேஜ். ஸோ கவரேஜில் என்னென்ன வருதுன்னு நம்ம செக் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ரூம் ரெண்ட் லிமிட். ஸோ இந்த ரெண்ட் லிமிட் வந்து கேப்பே இருக்கக்கூடாது. அதாவது சில கம்பெனிஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 10 லேக் கவரேஜ் எடுக்கிறோன்னா ஒரு ரூம் ரெண்ட் கேப் வச்சுருப்பான். அப் டு 10% ஆர் 1%ன்னு வச்சுருப்பான். ஸோ 1%னா 10 லட்சத்தில் 1%னா 10,000 ரூபாய். ஸோ ரூம் ரெண்ட் வந்து மேக்ஸிமம் 10,000 ரூபாய் தான் தருவேன்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூம் ரெண்ட் கேப் வந்து நிறைய இன்சூரன்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த இன்சூரன்ஸில் ரூம் ரெண்டுக்கு கேப்பே இருக்கக்கூடாது. அப் டு சம் அஷ்யூர்னு இருந்துச்சுன்னா அதை தாராளமாக எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கோபேமெண்ட். ஸோ இன்சூரன்ஸு சீப்பாக கிடைக்குது, ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போட்டோம்னா கோபேமெண்ட் இருக்கிற அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ கோபேமெண்ட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. 20% கோபேமெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 20%னா இப்போ பில்லு வந்து ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 20% எவ்வளவு? 2 லட்ச ரூபா. ஸோ இந்த 2 லட்ச ரூபா நம்ம கையிலேருந்து பே பண்ணணும். மிச்சம் 8 லட்சம் தான் கம்பெனி கொடுப்பான். ஸோ இதை தான் கோபேமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ கோபேமெண்ட்னு ஒன்று இருக்கவே கூடாது. ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி பிளானாக பார்க்கணும். அப் டு சம் அஷ்யூர்னு இருக்கணும். அண்ட் மூணாவது ஆம்புலன்ஸ். ஸோ இது பெரிய டீல் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இதுவுமே அப் டு சம் அஷ்யூர்னு இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. சம் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் இதுவுமே அப் டு சம் மெஷர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம், நிறைய பேருக்கு யூஸ் ஆகாமல் கூட போகலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து தான் ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணணும்னா ஃபுல்லாக ஒரு 8 ஹவர்ஸு 12 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 6 to 7 ஹவர்ஸ்லேயே முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஹோல்ஸை போட்டு உள்ளாடி அந்த சிசர்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு ரொபோட்டிக் ஆர்மில் வச்சு சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணுறது வந்து ரொம்பவே காஸ்ட்லி. அதுவும் இல்லாமல் நமக்கு ஈஸியாக ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டு தான். ஸோ இதனால் இந்த காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டை மோஸ்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் கம்பெனி சப்லிமிட்டோட தான் வச்சுருவாங்க. சப்லிமிட்னா இப்போ மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்கன்னா 1 லேக் தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். அதுக்கு மேலே எவ்வளோ ஆச்சுனாலும் நம்ம கையிலேருந்து போடுற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த சப்லிமிட் இல்லாமல் இருக்கிற மாதிரியான இன்சூரன்ஸை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சில கம்பெனிஸ் வந்து இது கிளைமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து கிளைம் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கிளைம் கொடுப்போம்னு சொன்னதுனாலே அதை போய் போட்டுறக்கூடாது. ஏன்னா அதில் வந்து சப்லிமிட் இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயுமே சப்லிமிட் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட். மோஸ்ட்லி பெரியவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். வீட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா ஸோ அதுக்கான பில்லை வச்சும் நம்ம கிளைம் பண்ணுற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ இது முக்கியமான விஷயம். ஸோ இங்கே தான் ஒரு கிளைம் எப்படி நடக்குதுங்கிறத நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து ஒரு கதையோடையே பார்த்துடலாம். ஸோ ஒரு சிம்பிளான ஸ்டோரி. ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு வயிற்று வலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் டைரெக்டாக என்ன பண்ணுவார், ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை போய் பார்ப்பார். ஸோ அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஸ்கேன் எடுத்துகிட்டு வா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுப்பாங்க. ஸ்கேனில் வந்து ரிப்போர்ட்டை டாக்டர் பார்த்துட்டு எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ நல்லா தான் இருக்கிறேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக டாக்டர்ஸு அவங்களோட ஒரு பேருக்காவது ஒரு 4 மாத்திரை எழுதி கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஒரு 4 மாத்திரை எழுதி கொடுத்துட்டு 1 வாரம் சாப்பிடுங்க, சரியாகலைன்னா திரும்ப வாங்கன்னு சொல்லி விட்ருவாங்க. இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். இப்ப அந்த பெர்சனும் 1 வாரம் அந்த மெடிசின எடுக்குறாரு. ஆனாலும் அவருக்கு வந்து ப்ராப்பரா க்யூர் ஆக மாட்டேங்குது. ஸோ அகைன் வந்து அவரு ஹாஸ்பிட்டல் போறாரு. ஸோ இதுவரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா,
ஹாஸ்பிட்டல் பில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. லாஸ்ட்டா எடுத்த ஸ்கேனுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. மெடிசின்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. ஓவராலா ஒரு ரூ. 5,000 ஓவராலா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரூ. 5,000 வந்து அவர் கையிலேருந்து போச்சு. இதுக்கு வந்து கிளைம் கிடைக்காது. ஏன்னா இது வந்து ஓபிடியா கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது அவுட் பேஷண்ட். ஸோ அவுட் பேஷண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. கவர் பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ரைடர்ஸ் நம்ம அடிஷ்னலா வாங்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரைடர பத்தியெல்லாம் லாஸ்ட்ல வரேன். இப்போதைக்கு பேசிக்கா பார்த்துக்கலாம். இப்ப இந்த ரூ. 5,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அகைன் அவருக்கு சரியாகல இல்லையா? திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல்ல அகைன் டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? ப்ரீவியஸா எடுத்த ஸ்கேன விட அட்வான்ஸ் ஸ்கேன் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கேன பண்றதுக்கும் ஒரு குறிப்பிட்ட சார்ஜஸ் ஆகும். அகைன் அவர் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு வராரு. திரும்ப ரிப்போர்ட்ட பார்க்குறாங்க. ஸோ இப்ப வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அவரோட குடல் பகுதியில ஒரு டியூமர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்ப ஒரு இஷ்யூ ஐடென்டிஃபை ஆயிருச்சு. ஸோ இந்த செகண்ட்லேருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பா ஒரு டியூமர் இருந்துச்சுன்னா, அவங்கள அட்மிட் பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அட்மிட் பண்ணதும் அவர வந்து பாலிசி நம்பர வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவுண்டர்ல குடுத்ததும், அந்த கவுண்டர்ல இருக்கவங்க அத வெரிஃபை பண்ணி, உடனே ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ரிக்வெஸ்ட் ஆனாலும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா டிஸ்சார்ஜ் ஆகுறப்ப, டிஸ்சார்ஜ் சம்மரி குடுத்ததும், இன்சூரன்ஸ் கம்பெனியும் எவ்வளோ பணம் வந்துச்சோ, அந்த பணத்த அந்த காசு ஹாஸ்பிட்டலுக்கு செட்டில் பண்ணிருவாங்க. நம்மளும் டிஸ்சார்ஜ் ஆகி வெளிய வந்துரலாம். ஸோ இது வந்து பேசிக்கா நடக்கிற ஒரு கிளைம். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் ஒரு 5,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அட்மிட் ஆகுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேனுக்காக அகைன் ஒரு 5,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. டோட்டலா அவரு ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த 10,000வ அவரால கிளைம் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா கிளைம் பண்ண முடியும். ஸோ இத தான் ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது அட்மிட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நாள் குடுப்பாங்க. ஒரு 2 மாசம் குடுப்பாங்க. சில கம்பெனி 3 மாசம் குடுப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு உள்ளாடி அவரு ஸ்பெண்ட் பண்ண பில்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிட்டு, என்கிட்ட குடுத்தா போதும். அதையும் கிளைம் பண்ணி வாங்கிரலாம். அண்ட் வாட் இஸ் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்? அதாவது டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் திரும்பவும் ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா, சில குறிப்பிட்ட டியூமர்ஸ் வந்து கண்டிப்பா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அகைன் ஸ்கேன் எடுத்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி அகைன் அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் ஆகுற செலவுகள், டேப்லெட்ஸ் வாங்குறது, மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்குறது. ஸோ இது எல்லாமே நம்ம பில்ல வச்சு கிளைம் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில நான் ஒரு கேஷ்லெஸ் அப்ரூவல் காமிச்சேன் இல்லையா? ஸோ அவங்களுக்குமே நான் வந்து அகைன் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் நான் குடுத்திருந்த கம்பெனியில 6 மந்த்ஸ் குடுக்குறாங்க. ஆஃப்டர் 6 மந்த்ஸ் டிஸ்சார்ஜ் ஆனதுலேருந்து. ஸோ அந்த அமௌண்ட்டையும் நான் கிளைம் பண்ணி குடுத்தேன். ஸோ இப்ப இந்த ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்கன் டொனேஷன். ஸோ இது வந்து பெரும்பாலும் நெறைய இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்றது கிடையாது. பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே அப் டூ சம் மெஷரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, ஒரு ஆர்கன் டொனேட் பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். 30,00,000, 50,00,000, 60,00,000 மேபி 1 crore கூட போகறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இது வந்து அப் டூ சம் மெஷர் இருக்கான்னு செக் பண்ணிக்கிடணும். ஸோ இது எல்லாம் ஓகே. எல்லாமே பக்காவா செட் ஆயிருச்சு. எல்லா ஸ்கீம்ஸும் நம்மளோட இன்சூரன்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும்? எங்க கிளைம் பண்ணலாம்? ஸோ ஏன்னா, நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். ஆனா, மோஸ்ட்லி நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலா இருக்காது. ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னா என்னன்னு சொல்றேன். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட லிங்க்ல இருப்பாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம்னா, நம்ம கையில எந்த ஒரு கேஷும் எடுத்துட்டு போக தேவையில்ல. ஜஸ்ட் அந்த பாலிசி நம்பர மட்டும் அந்த பில்லிங் கவுண்டர்ல குடுத்தா போதும். நமக்கு டோட்டல் எல்லா கிளைமும் முடிஞ்சிரும். ஓகேங்களா? சப்போஸ் அந்த ஹாஸ்பிட்டல் லிங்க்டு இல்ல அப்டின்னா, கண்டிப்பா நம்ம பே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த பில்ல வந்து எனக்கு குடுத்து, அத கிளைம் பண்ணி வாங்குற மாரி ஆயிரும். ஸோ இப்ப நான் எதுக்கு என்கிட்ட குடுக்கணும்னு சொல்றேன்னா, ஸோ என்னோட கிளைண்ட்ஸ் பண்றத நான் அப்டியே சொல்றேன். இல்ல நீங்க வேற எங்கேயாவது இன்சூரன்ஸ் எடுக்குறீங்கன்னா, டைரக்ட்டா ஆன்லைன்ல அப்லோட் பண்ற மாரி இருக்கும். மெயில் அனுப்புற மாரி இருக்கும். அண்ட் இது ஒரு ஒரு சின்ன சிக்கலான ப்ரொசீஜரா இருக்கும். இதுன்னா நானே பண்ணி குடுத்துருவேன். ஓகேங்களா? அதே மாரி இந்த கேஷ்லெஸ்லயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் இந்த கிளைம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு சில விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதாவது இப்ப கேஷ்லெஸ் வந்து ஹாஸ்பிட்டல் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ரைஸ் பண்ணிட்டு, அந்த கேஷ்லெஸ் வந்து வித்தின் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு உள்ளாடி அப்ரூவ் ஆகணும். இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அது ரிஜெக்ட் ஆகி அகைன் நீங்க ஹாஸ்பிட்டல்ல பே பண்ணி ரீஎம்பர்ஸ்மென்ட் பண்ற மாரி தான் ஆயிரும். ஸோ பொதுவாவே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஒத்தே போகாதுங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் என்ன நினைப்பாங்கன்னா,
அப்பா இந்த கிளைமை எப்படியாவது ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பில்ல போட்டு சார்ஜ் பண்ணலாம்னு நெனைப்பாங்க. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அந்த அளவுக்கு பில்ல அவங்களால போட முடியாது. போட்டாலும் இப்ப அதிகமா ஹாஸ்பிட்டல் ரிக்வெஸ்ட் பண்ணாலும், இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தெரியும். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் ஆகும், இவ்வளோ தான் குடுக்க முடியும்னு தெரியும். அந்த அமௌண்ட்ட தான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செட்டில் பண்ணுவாங்க. இதனால நமக்கு எந்த பெரிய இஷ்யூவும் கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டிஸ்பியூட். நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு கிளைம் பண்ணாம வெளிய வந்தோமான்னு போயிட்டே இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ளாடி இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறனால, ஹாஸ்பிட்டல் மோஸ்ட்லி வந்து நெறைய விஷயம் சப்மிட் பண்ணாம, ப்ராப்பரா டாக்குமெண்ட் எல்லாம் குடுக்காம வந்து இழுத்தடிப்பாங்க. அந்த கிளைம அந்த ரிக்வெஸ்ட்ட ரிஜெக்ட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, வித்தின் ஒரு குறிப்பிட்ட டைம்ல நமக்கு மெயில் வரும். நம்ம அஸ் எ கஸ்டமரா நமக்குமே மெயில் வரும். இப்படி இந்த டாக்குமெண்ட் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இத வந்து குடுத்தீங்கன்னா, நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இன்சூரன்ஸ் கவுண்டர்ல போய் புஷ் பண்ற மாரி இருக்கும். நீங்க இத சப்மிட் பண்ணுங்க. இது வேணும், அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அத பண்ணிட்டாங்கன்னா, இமிடியேட்டா நமக்கு கேஷ்லெஸ் வந்துரும். ஒரு வேள அவங்க அத பண்ண தவறிட்டாங்கன்னா, அது கேன்சல் ஆகி திரும்ப ரீஎம்பர்ஸ்மென்ட் போற மாரி ஆயிரும். ஸோ இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா நோட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அந்த மாரி ஒரு பிரஷரைஸ்டு சிச்சுவேஷன், அதாவது ஹாஸ்பிட்டல் போறோம்னாலே கண்டிப்பா ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்ததுனால தான் போயிருப்போம். ஸோ அப்ப போய் இத போய் தேடிட்டு, அங்க போய் ஆன்லைன்ல போய் செக் பண்ணிட்டு, அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு அட்வைசர் மூலமா, இந்த மாரி ஒரு அட்வைசர் மூலமா நீங்க பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா, அவங்களோட ஒரு கான்டாக்ட் பண்ணி, "ப்ரோ இப்படி இருக்கு. சார் இப்படி இருக்கு. ஸோ இத வந்து நீங்க சால்வ் பண்ணி குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க அத ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அண்ட் 2வது செக் பண்ண வேண்டியது உங்க நியரஸ்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்க பக்கத்துல இருக்கிறதுல ஏதாவது நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். சம்டைம்ஸ் நீங்க ரொம்ப வில்லேஜ் ஏரியா, ரூரல் ஏரியால இருக்கீங்கன்னா, மோஸ்ட்லி நெறைய இன்சூரன்ஸ் வந்து லிங்க்டு இல்லாமயே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் ஆர் பக்கத்து ஒரு சிட்டில வந்து உங்களுக்கு எந்த மாரி இன்சூரன்ஸ் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். என்னென்ன டை அப்ல இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எதனால பக்கத்துலன்னு சொல்றேன்னா, இப்ப மோஸ்ட்லி ஒரு சின்ன அடிபட்டுருச்சு, இல்ல ஒரு சின்ன சின்ன இஷ்யூன்னா நம்ம பக்கத்திலேயே போயிட்டு வந்துரும். ஸோ அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் ஆகுற பார்த்தீங்கன்னா, 1,00,000 2,00,000 ஸ்பெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அத நம்ம ஈஸியா ஒரு காச போட்டோ, இல்ல ஒரு நகைய அடகு வச்சோ எப்படியாவது அத செட்டில் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அத ரீஎம்பர்ஸ்மென்ட் பண்ணி 1 ஆர் 2 மந்த்ஸ்ல நம்ம திரும்ப வாங்கிக்கலாம். ஒரு வேள ஒரு பெரிய இஷ்யூவா வருதுன்னா, கண்டிப்பா ஊருக்குள்ளாடி போக மாட்டாங்க மோஸ்ட்லி. பெரிய இஷ்யூ வருதுன்னா, கண்டிப்பா பெரிய ஹாஸ்பிட்டல் நோக்கி தான் போவாங்க. ஸோ அந்த டைம்ல பக்கத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் நம்ம போறோம்னா, கண்டிப்பா அங்க நெட்வொர்க் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, கேஷ்லெஸ் எவ்ரிவேர். ஸோ இது வேற ஒண்ணும் இல்லங்க. இப்ப புதுசா வந்த ஐஆர்டிஏ ரூல் படி, எந்த ஹாஸ்பிட்டல்லயும் கேஷ்லெஸ் ரைஸ் பண்றதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னன்னா, இப்போ ஒரு வேள உங்க பக்கத்து ஹாஸ்பிட்டல் வந்து நெட்வொர்க்ல இல்ல. ஆனா நீங்க வந்து அங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க. டாக்டர் நல்லா தெரிஞ்சவரு. ஸோ இந்த மாரி ஒரு ஃபேக்டர் இருக்கறனால நீங்க அங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ரிக்வெஸ்ட்ட குடுக்கலாம். குடுத்து, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட்டு. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல கேஷ்லெஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறப்ப, அத ஹாஸ்பிட்டலும் அப்ரூவ் பண்ணணும். இன்சூரன்ஸ் கம்பெனியும் அப்ரூவ் பண்ணணும். 2 பேரும் அப்ரூவ் பண்ணாங்கன்னா, அங்கேயே நம்மளால கேஷ்லெஸ் எனேபிள் பண்ண முடியும். ஆனா, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண 48 ஹவர்ஸ் முன்னாடி சொல்லணும். இல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆனது 48 ஹவர்ஸ் தாண்டி தான் அது அப்ரூவ் ஆகுற மாரி இருக்கும். ஓகேங்களா? பட் இது வந்து ஒரு ட்ரையல் பேசிஸ்ல இருக்கிறனால, எல்லாருக்குமே இது ஒர்க் அவுட் ஆகல. ரீசென்ட்டா ஒரு கிளைம் நாங்க ப்ராசஸ் பண்ணும்போது, அதில ரிஜெக்ட் ஆனதும் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கிளைம் ப்ராசஸ் பண்ணும்போது அப்ரூவும் ஆயிருக்கு. ஸோ, இது வந்து ட்ரையல் பேசிஸ்ல இருக்கனால, எவ்வளோ தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு என்னால இப்ப 100% சொல்ல முடியல. ஸோ, இப்ப எல்லாமே செக் பண்ணிட்டோம். அண்ட் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலும் செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா, டைம் பீரியட்ஸ். ஸோ, இது வந்து நெறைய பேரு தெரியாம பாலிசி போட்டுட்டு கிளைமுக்கு அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆன சான்சஸும் அதிகமா நடந்திருக்கலாம். ஸோ, இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் போடுறோம்னா, அதில இருந்து 30 நாளைக்கு நமக்கு எந்த ஒரு கிளைமும் பண்ண முடியாது. அது வந்து எதர் ஒரு சடன் ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம், சடனா ஒரு ஸ்ட்ரோக் வரதா இருக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு மோசமான டிசீஸ் வந்தாலும், நம்மளால ஃபர்ஸ்ட் 30 நாளைக்கு கிளைமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அது ஒரு வெயிட்டிங் பீரியட். அண்ட் இதுக்கு ஆக்சிடென்ட்ஸ் விதிவிலக்கு. அதாவது ஆக்சிடென்ட் நடந்து அதனால நம்ம கிளைம் பண்றோம்னா, அதுக்கு வந்து இந்த வெயிட்டிங் பீரியட் கிடையாது. 30 டேஸ்க்கு உள்ளாடியே நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏதாவது டிசீஸ்னாலனா கண்டிப்பா 30 டேஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. ஸோ இதையும் தாண்டி ஒரு வெயிட்டிங் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட். ஸோ இது என்னன்னா, யூசுவலி 2 இயர்ஸ் இருக்கும். அதாவது இந்த கிட்னி ஸ்டோன், ஹெர்னியா, ஸோ இது மாரி சைனஸ், ஸோ இந்த மாரி ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் இருக்கு. ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த பிடிஎஃப் லிங்க். அத டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க.
அந்த லிஸ்ட்ல இருக்க டிசீஸுக்கு நம்மளால 2 இயர்ஸு கிளைமே பண்ண முடியாது. அதாவது இன்னைக்கு பாலிசி போடுறாங்க. நெக்ஸ்ட் இயர்ல ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இல்ல ஒரு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் அப்படின்னா, உடனே அதுக்கு சர்ஜரி பண்ணாலும் கம்பெனி அதுக்கு பொறுப்பேற்க மாட்டாங்க. காசும் குடுக்க மாட்டாங்க. 2 இயர்ஸ் தாண்டுனதுக்கு அப்புறம் வருது. அதுக்கப்புறம் நம்ம கிளைம் போடுறோம்னா கண்டிப்பா குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்பெசிஃபிக் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட். அத தாண்டி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வெயிட்டிங் பீரியட். ஸோ இது வந்து யூசுவலி 3 இயர்ஸ் இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்ல. ஆரம்பத்தில சொன்னேன் இல்லையா? நம்ம வந்து எக்ஸிஸ்டிங்கா நமக்கு ஏதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா, அத நம்ம சொல்லணும். சொன்னா தான் நமக்கு கிளைம் குடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்படி நம்ம சொல்லக்கூடிய டிசீஸ வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கேட்டகரியில வைப்பாங்க. ஸோ அந்த டிசீஸுக்கு 3 வருஷம் கிளைமே பண்ண முடியாது. இப்போ ஒரு வேள ஒரு தைராய்டு இருக்கு. பாலிசி போடுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 இயருக்கு தைராய்டு சம்மந்தமா என்ன நம்ம கிளைம் போனாலும், நமக்கு கிளைம் குடுக்க மாட்டாங்க. பட் இதில வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப லேட்டஸ்ட்டா வரக்கூடிய பிளான்ஸ்ல எக்ஸ்ட்ராவா நம்ம பே பண்ணோம் அப்படின்னா, இந்த வெயிட்டிங் பீரியட் டைம கம்மி பண்ணிருவாங்க. அதாவது கொஞ்சம் அடிஷனலா பே பண்ணோம்னா, 3 இயர் வெயிட்டிங் பீரியட் டைம 1 இயரா குறைப்பாங்க. அதே மாரி 2 இயர் வெயிட்டிங் பீரியடையும் 1 இயரா குறைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து அடிஷனல் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், இம்பார்ட்டன்டான விஷயம், சுகர் அண்ட் பிபி. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான டிசீஸ். ஸோ இதுக்கு வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு ரைடர் குடுக்குறாங்க. ஸோ அந்த ரைடர அடிஷனலா நம்ம வாங்கிக்கிட்டோம்னா, அதுக்கான வெயிட்டிங் பீரியட் 0 ஆயிரும். அதாவது 1 இயர் கூட வெயிட் பண்ண தேவையில்ல. இன்னைக்கு பாலிசி போடுறேன்னா, இந்த 30 டே கூட வெயிட் பண்ண தேவையில்ல. அதுக்குள்ளாடியே பிபி ஆர் சுகர் சம்மந்தமா நம்ம அட்மிட் ஆகுறோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கும் கிளைம் குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட்ல அத அப்படியே டைப் பண்ணி சென்ட் பண்ணிருங்க. நான் அதுக்கான ஒரு வீடியோ ரிப்ளையோ, இல்ல கமெண்ட்லயே சிம்பிளா இருந்துச்சுன்னா, கமெண்ட்லயே ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் இதுலயும் முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஸோ அது லாஸ்ட்ல வச்சிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு எல்லாம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போச்சுன்னா, இதுல ஆன்ஸர் பண்ண மாட்டேன். பார்ட் 2ல ஆன்ஸர் பண்ணுவேன். ஸோ என்னோட கிளையண்ட்ஸ் இதுவரைக்கும் கேட்ட அதிகமான கேள்விகள், அத வந்து நான் ஆன்ஸர் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி ஆன்ஸர் பண்ணும்போது, உங்களுக்கும் மைண்ட்லயும் அதே மாரி கேள்விகள் இருந்துச்சுன்னா, ஈஸியா நீங்க கேட்ச் அப் பண்ணிக்கலாம். அத தாண்டி இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும், அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுலயும் ஒரு பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து கேள்விக்கான பதில சொல்லிறலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஒரு கமெண்ட்ட போட்டு வைங்க. ஸோ 4வது விஷயம் எக்ஸ்க்ளூஷன்ஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ்னா எல்லாமே கவர் குடுப்பாங்களா? அப்படின்னு ஒரு டவுட் இருக்கிறப்ப, ஒரு சில விஷயத்துக்கு பெர்மனன்ட்டா குடுக்க மாட்டாங்க. ஸோ அது என்ன மாரி மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஃபர்ஸ்ட் விஷயம் அனிமல் பைட். பாம்பு கடி, நாய்க்கடி, ஒரு மாடு முட்டுறது. ஸோ இது எதுக்குமே கிளைம் குடுக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இத தாண்டி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. ஏதாவது கொலை சம்மந்தமா, இல்ல ஒரு அகெயின்ஸ்ட் த லா. சிம்பிளா சொல்லணும்னா அகெயின்ஸ்ட் த லா. அதுல ஏதாவது நம்ம பண்ணிட்டோம் அப்டின்னா, அதுக்குமே கிளைம் குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு விஷயம் பண்றோம்னா, அதுக்கும் கிளைம் குடுக்க மாட்டாங்க. ஓன் இன்ட்ரெஸ்ட்னா வேற ஒண்ணும் இல்லங்க. இப்ப உடம்பு குறைக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து குடுப்பாங்களான்னு கேட்டா, குடுக்க மாட்டாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஃபேஸ மாத்தணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ அது குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. அதே மாரி டென்டலுக்கு குடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, டென்டலுக்குமே குடுக்க மாட்டாங்க. ஸோ இதுலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஒரு வேள ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. முகத்துல பயங்கரமா தீக்காயமோ, அடிக்காயமோ வருது. ஸோ அந்த டைம்ல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு. பல்லு உடையுது. அந்த டைம்ல ஒரு பல்ல சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு அப்டின்னா, அதுக்கு குடுப்பாங்க. ஏன்னா, அது நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பண்றது கிடையாது. நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனால பண்றது. அத தாண்டி நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நெனச்சு பண்ணோம்னா, நமக்கு வந்து கிளைம் குடுக்க மாட்டாங்க. ஸோ இப்ப இருக்கிற பிளான்ஸ்ல வந்து பல்லையும் கவர் பண்றாங்க. ஆனா, அதுக்கு அடிஷனலா நம்ம ரைடரா பே பண்ணணும். ஸோ அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அப்புறம். இதையும் தாண்டி இந்த எக்ஸ்க்ளூஷன் விஷயத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நமக்கு லாஸ்ட்டா நடந்த ஒரு கிளைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ என்னன்னா, இந்த கண்ல கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுவாங்க இல்லையா? அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுலயும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அது 2 இயர் வெயிட்டிங் பீரியட் லிஸ்ட்டுக்குள்ளாடி தான் வருது. ஒரு வேள அதுக்கப்புறம் நம்ம கிளைம் போனாலும், சப்போஸ் டாக்டர் வந்து கண் பார்வைக்கு வந்து ஸ்பெக்ஸ் போட்டா போதும், லேசர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சஜெஸ்ட் பண்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பண்றோம் அப்படின்னா, கிளைம் வந்து 100% கிடைக்காது. ஒரு வேள டாக்டரே சஜெஸ்ட் பண்ணி நம்ம கேட்ராக்ட் சர்ஜரி பண்றோம், லேசர் ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா, அப்போ கூட நம்ம யூஸ் பண்ற லென்ஸ்,
அது வந்து டாக்டர் சஜெஸ்ட் பண்ணதையும் தாண்டி கொஞ்சம் ஃபேன்சியாக, கொஞ்சம் காஸ்ட்லியாக நம்ம பண்ணா கூட, அதுக்கும் ஃபுல் அமௌண்ட் குடுக்க மாட்டான். ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ற காச குடுத்துட்டு, அந்த லென்ஸுக்கான அமௌண்ட்ட குடுக்காம விட்டுருவான். ஸோ இந்த மாரி விஷயங்களும் நடக்குது. அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ரீஸ்டோர் பெனிஃபிட். ஸோ இப்போ வந்து ஒரு ரூ. 10,00,000 நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம். ஸோ அதில வந்து 10,00,000த்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, அகைன் ஒரு திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னா, நமக்கு வந்து அகைன் தேவைப்படும் இல்லையா? ஸோ அமௌண்ட். ஸோ இந்த டைம்ல நமக்கு வந்து ரீஸ்டோர் பெனிஃபிட் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ்ல நம்ம செக் பண்ணணும். ரீஸ்டோர் பெனிஃபிட் இருந்துச்சுன்னா, அகைன் அந்த 10,00,000 வந்து ரீஃபில் ஆயிருக்கும். அகைன் எப்போ போனாலும், ஒரு வருஷத்துல எப்போ போனாலும், எத்தன வாட்டி போனாலும் அது ரீசெட் ஆகுற மாரி ஒரு பிளான நீங்க சூஸ் பண்ணணும். அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, இந்த நான் பேயபிள் ஐட்டம்ஸ். இத பத்தி மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் கிளவுஸு, இந்த சானிடைசர்ஸு, இந்த பிஇடி கிட்டு, ஸோ இந்த மாரி நெறைய சர்ஜரிக்கல் ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டாக்டர்ஸ் யூஸ் பண்றது நம்ம பில்ல தான் வரும். நமக்கு பார்க்குறப்ப அவங்க அட்மிட் ஆயிருக்கிறப்ப, கண்ட மேனிக்கு ஒரு சானிடைசர் யூஸ் பண்ணுவாங்க, கிளவுஸ் போடுவாங்கன்னு நெனைக்கிறப்ப, ஹாஸ்பிட்டல் ப்ரொவைட் பண்றாங்கன்னு நெனைப்போம். பட் அந்த பில்லையும் நம்ம பேர்ல தான் எழுதுவாங்க. ஸோ இது வந்து யூசுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு டோட்டல் பில் அமௌண்ட்ல 10-20% வரைக்கும் இந்த நான் பேயபிள் ஐட்டம்ஸ் இருக்கும். இத மோஸ்ட்லி எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் கவர் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டோம்னா, நம்ம வந்து ஃபுல் கிளைம எதிர்பார்க்கவே முடியாது. 1 நமக்கு ஸ்பெண்ட் ஆகுதுன்னா, ₹80,000 தான் கிளைம் ஆகும். ₹20,000 இந்த நான் மெடிக்கல் ஐட்டம்ஸா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? கையிலேருந்து குடுத்து தான் ஆகணும் இல்லையா? ஸோ அப்ப நான் ப்ரீவியஸா காமிக்கிறப்ப ஒருத்தர் ₹1 கூட பே பண்ணலன்னு சொன்னீங்க. ஸோ இங்க வந்து இப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு சில பாலிசிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பேயபிள் ஐட்டம்ஸுக்குன்னு ஒரு ரைடர் இருக்கு. ஸோ அது யூசுவலி ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காது. ஒரு 1000 1500 பேஸ்ட் அப்பான் ஏஜ் சேஞ்ச் ஆகும். அதிகமான ஏஜ்னா ஒரு ரூ. 3000 வரைக்கும் இருக்கும். ஸோ இத வந்து அடிஷனலா நம்ம ஆட் பண்றது மூலமா, இந்த 10,000 20,000 பில்லையும் நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் பிளான் சூஸ் பண்றப்ப, முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது ஏஜ் அண்ட் ஹெல்த் மேட்ச். ஸோ இப்போ வந்து ஏஜ பொறுத்து தான் நீங்க பிளான் சூஸ் பண்ணணும். ஏன்னா நெறைய பிளான்ஸ் இருக்கும். உங்க அப்பா, அம்மாவுக்கு போடுற பிளான் உங்களுக்கு செட் ஆகாம போலாம். உங்களுக்கு செட் ஆகுற பிளான் வந்து உங்க அப்பா, அம்மாவுக்கு செட் ஆகாம போலாம். இல்ல நீங்க யங்ஸ்டரா இருக்கீங்க, அன்மேரிடா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பிளான் வந்து மேரிடா இருக்கவங்களுக்கு செட் ஆகாம போலாம். ஸோ இந்த மாரி பல வெரைட்டீஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்கு. ஸோ ஏஜ பொறுத்தும், நம்மளோட ஃபினான்ஷியல் கண்டிஷன பொறுத்தும், நம்மளோட அ சிங்கிளா இல்ல மேரிடா அத பொறுத்து கூட நம்மளோட பிரீமியம்ஸ் அண்ட் நம்மளோட பிளான் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால அத ரைட் பிளான கரெக்ட்டா நீங்க உங்க ஏஜ பொறுத்து சூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால ரேண்டமா Flipkartல போய் பொருள் வாங்குற மாரி கார்ட்ல ஆட் பண்ணி கண்ட பிளான வாங்கிறாதீங்க. ஸோ அப்படி வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு நான் சொல்றேன். 2வது முக்கியமான விஷயம் ஏஜ் லாக். ஸோ அது என்னன்னா, இப்ப பொதுவா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எப்படி பிரைசிங் செட் பண்ணுவாங்கன்னா, நம்ம வயச பொறுத்து தான். வயசு கம்மியா இருந்துச்சுன்னா, பிரீமியம் ஒரு 5,000, 6,000, 7,000 அப்படின்னு இருக்கும். ஒரு 25 வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா. அதுவே ஒரு 50 வயசு இருந்துச்சுன்னா, பிரீமியம் வந்து 28,000, 30,000 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பேஸ்ட் அப்பான் ஏஜ் வைஸ் கால்குலேட் பண்றதுனால, நம்ம ஏஜ் அதிகமாக, இப்ப 25லேருந்து 26 போறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஹைக் பண்ணுவாங்க. 30லேருந்து 31 போறோம் அப்படின்னா, அதிலேயும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஹைக் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நம்மளோட ஏஜ் பேண்ட் மாற நமக்கு ஹைக்கிங் பெர்சன்டேஜும் அதிகமாயிட்டு இருக்கும். ஸோ 60 வயசுலேருந்து 61 வயசு போறப்ப, ஒரு பெரிய பெர்சன்டேஜ் 10-20% கூட அவங்க ஹைக் பண்ணலாம். ஸோ இது பேஸ்ட் அப்பான் நம்மளோட ஏஜ பொறுத்து. ஸோ இத வந்து லாக் பண்ற மாரி நெறைய பிளான்ஸ் இப்ப புதுசா நெறைய பிளான்ஸ் இருக்கு. அந்த மாரி பிளான நீங்க போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ட்ரி ஏஜ்லயே பிரீமியம் வந்து லாக் ஆயிரும். அதாவது இப்ப ஒரு 25 வயசுல என்டர் ஆகுறீங்க. பிரீமியம் ஒரு ₹9,000னா, சேம் பிரீமியம் உங்களுக்கு 50 வயசுல அதே பிரீமியமா தான் இருக்கும். 60 வயசுல அதே பிரீமியமா தான் இருக்கும். 100 வயசுல அதே பிரீமியமா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஏஜ் லாக்கோட முக்கியமான ஃபேக்டர். ஸோ இப்போ வந்து ஏஜ் வைஸா மட்டும் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பிரீமியம் ஹைக் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்ல. அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதான் வந்து இன்ஃப்ளேஷன் ஹைக். ஸோ இது உங்களுக்கு பேர்லயே தெரிஞ்சிருக்கும். பால் விலை, முட்டை விலை ஏறுற மாரி, எல்லாத்தோட விலைவாசியும் ஏறுது இல்லையா? ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ற மாரி பிரீமியம் ஹைக் பண்ணுவாங்க. அது யூசுவலி 1 ஆர் 2% சம்டைம்ஸ் மேக்ஸிமம் 5% ஏறலாம். ஸோ அத தாண்டி இங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜ் வைஸா ஏறுற மாரி அதிகமா ஏறாது. ஓகேங்களா? ஸோ முக்கியமா இந்த ஏஜ் லாக் இருக்கான்னும் செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் அதை தாண்டி இப்போ இண்டஸ்ட்ரியிலே ரெவல்யூஷனா ஒரு விஷயம் வந்திருக்கு, அன்லிமிட்டெட் கவர். ஸோ ப்ரீவியஸாக நம்ம 5 லேக் 10 லேக்குன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். 5 லேக்கு போடலாமா, அப்போ 10 லேக்கு போடலாமா, எது கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இப்போ வரக்கூடிய பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் பிளானே இருக்குது. அந்த மணி பேண்டே கிடையாது. 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி அப்படியெல்லாம் கிடையாது. எவ்வளவு வந்துச்சுன்னாலும் கிளைம் கொடுப்பாங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஒரு காசை கொடுத்து ஒரு கார்டை வாங்குகிறோம். அந்த கார்டை வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் ஸ்வைப் பண்ணி எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. மற்ற இன்சூரன்ஸை அந்த இதை ப்ரீமியம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மீன்ஸ் மற்ற இன்சூரன்ஸ் ஒரு 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம், பெர் இயருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா, இதோட பிளான் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு சிமிலராக தான் இருக்குது. அதோட ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி 10 லட்சத்துக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஒரு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி இது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ மோஸ்ட்லி எல்லா பிளான்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஒரு பிளான் நம்ம செக் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாத மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதான் டிடெக்டபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ரீமியம் வந்து ஒரு 40,000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 40,000 மோஸ்ட்லி யாருக்கு வரும்னா மோர் தென் 45 ஏஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வரும். அண்டு அதுவும் ஏதாவது உடம்புல ப்ராப்ளம் இருக்குது, மெடிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா மட்டும்தான் அதிகமாக ப்ரீமியம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ப்ரீமியமை பாதியாக குறைக்கணும் அப்படின்னா, ஒரு 20,000 கம்மி பண்ணணும் அப்படின்னா, அவங்க டிடெக்டபிள்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது அப் டு 1 லேக் நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, அப் டு 1 லேக் வரைக்கும் பில் அமௌண்ட்டில் நானே பொறுப்பெடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட சொல்கிறீங்கன்னா, ப்ரீமியமாக பாதியாக கட் பண்ணிடுவாங்க. அதாவது பில்லு வந்து ஒரு 5 லட்ச ரூபா ஹாஸ்பிட்டல் பில்லு வருதுன்னா, நீங்கள் அதில் 1 லேக் உங்கள் கையிலேருந்து போடணும். மிச்சம் 4 லட்சத்தை கம்பெனி கொடுப்பாங்க. ஒரு வேளை 1 கோடி பில்லு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 கோடி பில்லு வருதுன்னா, அதில் 1 லேக் உங்கள் கையிலேருந்து கொடுக்கணும். மிச்சம் 99 லட்சத்தை கம்பெனி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் ஒரு டிடெக்டபிள்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இது மோஸ்ட்லி நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் ப்ரீமியம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, என்னால் பே பண்ணவே முடியாது, ஒரு அவசரம்னா என்னால் 1 லட்சம் மட்டும் புரட்டி ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி இது வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அண்ட் இதையும் வேணால் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிடெக்டபிள்ஸ் வந்து ஜஸ்ட் வெறும் ஒரு 50,000 ரூபா போட்டிங்கன்னா, ப்ரீமியம் வந்து ஒரு 40,000னா ஒரு 30,000 மாதிரி கம்மியாகும். ஸோ இந்த அமௌண்ட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 50,000 வரைக்கும் நான் கையிலேருந்து கொடுக்குறேன், அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்படுங்க அப்படின்னு சொன்னால் கூட இதுவும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஸோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நம்பர் போட மறந்துட்டேன், சாரி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக என்னால் ஆன்சர் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 1 ஹவர் மேலே வீடியோ போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அண்ட் இதோட நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை பார்ட் 2ல் நான் கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸை எங்கே போடலாம்? ஸோ நிறைய பேர் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் பொருள் வாங்குற மாதிரி வாங்குவீங்க. நிறைய பேர் வந்து தெரிஞ்ச யாராவது ஒரு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் மூலமாக வாங்குவீங்க. ஸோ இப்படி 2 வெரைட்டிஸில் நம்ம வாங்கலாம். ஸோ ரிலேட்டிவ்ஸ் மூலமாக போகிறப்ப நம்ம என்ன நினைப்போம், கமிஷன்ஸ் அவங்களுக்கு பே பண்ணணும், ஆன்லைன்னா கமிஷன் இல்லை டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஆன்லைனில் ஒரு கோட் எடுத்து பார்த்தாலும், ஆஃப்லைனில் உங்கள் ரிலேட்டிவ் கிட்ட எடுத்து பார்த்தாலும் ப்ரீமியம் சேமாக தான் இருக்கும். எந்த ஒரு மாறுதலும் இருக்காது. அதே மாதிரி ஆன்லைனில் வந்து இந்த கஸ்டமருக்கு 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்டிவ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அட்வைசர்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களாலே அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ அதனால் உங்கள் அட்வைசர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டே கேட்டு டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. 2வது என்னென்னா, ஆஃப்லைனில் நீங்கள் போகிறப்ப உங்களால் ப்ராப்பராக அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி என்ன மேட்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கிளைமை மூவ் பண்ண முடியும். ஸோ இதுவே நீங்கள் ஆன்லைனில் ஒரு இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா, ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கால் பண்ணணும்,
ஒரு ரேண்டமா ஒரு பெர்சன் எடுப்பாரு. அவர் என்ன கோவத்துல இருக்காருன்னு தெரியாது. உடனே ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு கால கட் பண்ணிருவாரு. அகைன் திரும்ப நீங்க கால் பண்ணும்போது சேம் பெர்சன் கூட அட்டெண்ட் பண்ண மாட்டாரு. வேற யாரோ அட்டெண்ட் பண்ணுவாங்க. அவங்க உங்க குறைகள கேட்பாங்க, எழுதுவாங்க. சால்வ் பண்றோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. அதே மாரி ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடணும், பில்ல அனுப்பணும் அப்படின்னா, நீங்களே ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணணும். அத அனுப்பணும். யாருக்கு அனுப்பணும்னு தெரியாது. எந்த மெயில் ஐடிக்கு ப்ராப்பரா அனுப்பணும்னு தெரியாது. ஸோ இந்த மாரி பல கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். அத தாண்டி நீங்க ஆன்லைன்ல பொருள் வாங்குற மாரி வாங்குனீங்கன்னா, இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்து வாங்குவீங்களான்னு கேட்டா, அதுவுமே கிடையாது. உங்களோட மெடிக்கல் கண்டிஷனுக்கு ஏத்த மாரி தான் நீங்க வாங்கணும். ஒருவேளை ஏதாவது மிஸ் பண்ணி நீங்க அப்லோட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரியும் சில பின் விளைவுகள ஃப்யூச்சர்ல சந்திக்க நேரிடும். ஸோ இந்த மாரி நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி இந்த LinkedInல எல்லாம் ரிவ்யூ போடுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல பொருள் வாங்குனவங்க தான் ஆன்லைன்ல ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன்ல பாலிசி எடுத்தவங்க தான் ஆன்லைன்ல போய் அ கதறுவாங்க. எனக்கு இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு அப்படின்னு. ஸோ முக்கியமா ஒரு ப்ராடக்ட்டு 50% தான் ப்ராடக்ட்டோட அந்த டிஸ்கிரிப்ஷனே. அதாவது அதோட ஃபியூச்சர்ஸா இருக்கட்டும், அதோட கிளைம் செட்டில்மெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே 50% தான். அனதர் 50% அட்வைசரோட சப்போர்ட். ஒரு அட்வைசர் எவ்வளோ வருஷமா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல இருக்காருன்னு நீங்க பாருங்க. அவரு சஜெஸ்ட் பண்ற பிளான பாருங்க. அவரு வந்து காசுக்காக பண்றாருன்னா, கண்டிப்பா ஒரு மொக்க பிளான் தான் சொல்லுவாரு. இந்த மாரி எல்லாம் கவர் ஆகுற மாரி சொல்ல மாட்டாரு. இல்ல ஜஸ்ட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றாருன்னா, கண்டிப்பா அவரு நல்ல பிளானே ப்ரொவைட் பண்ணுவாரு. அண்ட் அத தாண்டி அவர் நல்லா சப்போர்ட் பண்றாரான்னு நீங்க செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த அட்வைசர நீங்க சூஸ் பண்ணி அவங்க மூலமா எடுக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். அண்டு உங்களுக்கு வேற அட்வைசர் யாருமே தெரியல. நீ தான்பா நான் பேசிட்டு இருக்க. ஸோ உன்கிட்டயே போடுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்ணி நீங்க வந்து ஃபார்ம ஃபில் பண்ணா போதும். நானே ஒன் டூ ஒன் மீட் உங்களோட ப்ரிஃபர்டு டைம். ஸோ எனக்குமே கன்டினியூயஸ் மீட்டிங்ஸ் இருக்கு. ஸோ இமிடியேட்டா உடனே இன்னைக்கு நீங்க போட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கு கால் பண்ணி பேசலாமான்னு கேட்டா, அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா எனக்குமே நெறைய கால்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த ஒரு லைன்ல தான் வருவேன். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ஜஸ்ட் நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா, உடனே நான் வந்து உங்களுக்கு WhatsAppல மட்டும் ஒரு மெசேஜ் போடுறேன். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிஃபர்டு டைம்ல நம்ம வந்து அ கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல என்ன டவுட்ஸ் இப்ப இந்த பார்ட் 2 வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இந்த டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, டைரக்ட்டா என் மூலமாவே கேட்டுக்கலாம். ஸோ அந்த ஃபார்ம வந்து நீங்க மறக்காம ஃபில் பண்ணுங்க. ஸோ இதையும் தாண்டி நம்ம நெறைய விஷயங்கள் பண்றோம். ஸ்டாக் மார்க்கெட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, டெர்ம் இன்சூரன்ஸ் கூட பண்றோம். ஸோ இந்த மாரி என்ன வேணும்னாலும் கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பக்காவான சப்போர்ட் குடுக்குறேன். நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹிஸ்டரிஸ் இத வச்சு நம்ம ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் குடுக்கலாம். ஓகேங்களா? பணத்த உங்க பக்கம் ஈர்க்கணும்னா, மறக்காம மணி மேக்னெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இத லைக் பண்ணி வச்சா தான், திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வரும்போது டக்குனு லைக்டு வீடியோஸ்ல போய் இத செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால மறக்காம லைக்கையும் போட்டு விட்டுருங்க.